இந்த நேரத்தில் நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இணைந்ததற்கு நன்றி. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கிறது, இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? நாடு முழுவதும் பாஜகவினுடைய அலை வீசிக் கொண்டிருக்கிறது. பாஜக எந்த மாநிலம், எந்த யூனியன் பிரதேசம் என்றெல்லாம் பார்க்காமல் ஒட்டுமொத்த மக்களுக்காக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால எல்லா இடத்திலுமே சிக்கிம் உட்பட அருணாச்சல பிரதேசம் எல்லா இடத்திலும் பாஜக வெற்றி பெறும். இதுதான் இன்றைய நிலைமை. இதுதான். அதனால இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த 10 வருடங்களாக வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை, கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருப்பது இந்த வெற்றியை குறிக்கிறது. இந்த வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் அப்படியே எதிரொலிக்கும்னு பாக்குறீங்களா? இந்த முடிவுகள் கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது போல 400 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதே போல ஒடிசாவோ ஆந்திரா இந்த தேர்தல்களில் பாஜகவுடைய இந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆந்திரா மற்றும் ஒரிசாவிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழவிருக்கிறது என்பதை நேற்றைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெளிவாக சொல்லி இருக்கின்றன. அதே போல அங்கும் ஆந்திராவில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு என்பது மிக சிறப்பானதாக இருக்கும். அதே போல ஒடிசாவில பாஜகவுடைய ஆட்சி உறுதியாக அமைய போகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி திரு நாராயணன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.